ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட சேனலுக்குள்ளேயே ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பிஆரோட டீமு, இவங்களோட பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் நீங்கள் கூட வந்து பார்த்துருப்பீங்க சம்டைம்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் இன்றைக்கான எபிசோடும் அமைஞ்சிருக்கு அண்ட் லைவும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ முதல்ல இந்த வீடியோவில் பிஆர்னா என்ன, பெய்ட் பாட்ஸ்னா என்ன, அது எப்படி ஓட்டிங் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் டெக்னிக்கலாக வந்து விளக்க போகிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் எப்படி பர்சனலாக அட்டாக் ஆக ஆரம்பிச்சது, ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் பயங்கர சுவாரஸ்யமாக வந்து நடந்திருந்தது. குறிப்பாக மாயா அண்ட் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப், அதை பற்றியே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல் விஷயம், பிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் வந்து சொல்லலாம். ஒன்று வந்து பெய்டு ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லை பெய்டு ரிவ்யூவர்ஸ்னு கூட வந்து சொல்லலாம், இல்லைன்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறவங்க. அதாவது உங்களை இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, இப்படி க்யூட்டாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சோசியல் மீடியாக்களில் உங்களோட ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இந்த உலகம் முழுக்க இன்டர்நெட் முழுக்க வந்து சுத்த விட்டு எங்கே பார்த்தாலும் உங்களோட முகத்தை மட்டுமே காட்ட வைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கம் போகலாம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவங்கள பற்றின ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வந்து வரும், அவங்கள பற்றின இமேஜஸ் வந்து வரும், வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ்னு வந்து சொல்லலாம். சொல்ல போனாக்கா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக அவங்களே பாப்புலர் பண்ணிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம், காசு கொடுத்து. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ப்ரொமோட்டர்ஸ். ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஆட்கள் வந்து செய்ய மாட்டாங்க. தே ஆர் டூயிங் லைக் அ கார்ப்பரேட். ஓகேங்களா? கார்ப்பரேட் மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ கார்ப்பரேட் தான் இதை முக்கியமாக வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெய்டு ரிவ்யூவர்ஸ். ஓகேங்களா? பெய்டு ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பணம் வாங்கிட்டு இவங்க தான் வந்து கெத்து, மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்காங்க, வேறு என்னமே அவங்க பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பர்சன் வந்து அழுறாங்க, ஒரு கண்டஸ்டன்ட் அழுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மிகைப்படுத்தி வந்து பேசியிருப்பாங்க, மிகைப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. அவங்க சிரித்தாலையும் ஒரு வீடியோ வரும், அவங்க முறைச்சாலையும் ஒரு வீடியோ வரும், அழுதாலையும் வரும், அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை க்யூட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னாலையும் வரும். ஸோ அவங்களுடைய இன்ச் பை இன்ச் மூமெண்ட்டை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுவாங்க, இல்லை ஃபோட்டோவாக பதிவு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஷுவலாக எல்லா யூடியூப்ஸ்லையும் வந்து பார்க்கலாம். அண்ட் சம் யூடியூப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதான் நான் ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சம் யூடியூப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலரோட ஓட்டிங்ஸ் கவுண்டிங் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? லைக் இப்போ அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களோட கவுண்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓட்டிங்கில் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க, ஸோ அப்போது நம்ம இவங்களை பற்றி பேசினா தான் நிறைய வியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து சாதாரணமான யூடியூபர்ஸ்க்கு இருக்கும். அண்டு இதை வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் யூடியூபர்ஸோட நிலைமை. ஓகேங்களா? அவங்களுக்கு வியூஸ் வேணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தே வாண்ட் மணி அண்ட் ஏர்ன் மணி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் யார் பெய்டு ப்ரொமோட்டர்ஸ், யார் வந்து பெய்டு ரிவ்யூவர்ஸ், யார் வந்து நார்மலாக வந்து ரிவ்யூ பண்ணுறா, நடுநிலையாக ரிவ்யூ பண்ணுறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் சம் யூடியூபர்ஸ் வந்து வாண்டடாகவே வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து அவங்களுக்கு இருக்கும், பிகாஸ் ஆஃப் மணி. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அவங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் அவங்க நல்லாவே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் யூடியூபர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதர் சோசியல் மீடியாக்கள்லையும் இதே தான் வந்து நடக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோ போடலன்னா கூட இமேஜஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் சேகரிக்கிற மாதிரி சில பேரும் வந்து இருப்பாங்க. ஸோ தே ஆர் கால்டு பெய்டு ரிவ்யூவர்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட். ஓகேங்களா? கன்சல்டன்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா பிஆர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் நான் வந்து இந்த ஓட்டிங் ரிசல்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது விசித்ரா மேலே ஒரு அக்யூசியேஷன் வந்து வந்துச்சு. அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் கன்சல்டன்ட் வச்சுருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசியேஷன் வந்துச்சு. அதே மாதிரி அக்ஷயாவுக்கும் வந்துச்சு. அவங்களும் தே ஆர் ஃப்ரம்
கேரளா ஓகேங்களா, அவங்களுக்கும் வந்து கன்சல்டன்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வருது. ஸோ இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பட் ஐ இக்னோர் இட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கன்சல்டண்ட்டை வச்சு எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெலிகாலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்கன்னா 2 வகையில் ஓட்டு போடலாம். ஒன்று வந்து ஹாட்ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் ஒரு பர்சனை வந்து பிக் பண்ணி ஓட்டுகள் வந்து போடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணுறதின் மூலமாக நீங்கள் ஓட்டுகள் வந்து போடலாம். சொல்லப்போனால் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு எத்தனை பேர்னாலையும் எத்தனை தடவைனாலையும் கால் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ இந்த கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து மிஸ்ட் கால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சல்டன்ட் மூலியமாக ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியும். சம் பர்சன்ஸ்க்கு அந்த கன்சர்ன் ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு ஓகேங்களா அவங்களுக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி வந்து பூர்ணிமா ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது நான் பின்னாடி சொல்கிறேன். இன்னொன்று வந்து பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்டிங் பாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா. அந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கால் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சம் நம்பர்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோனுக்கு வந்து சிம் வேணும் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா. பட் இன்டர்நெட்டில் வந்து அந்த மாதிரி ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய பேசக்கூடிய இன்டர்நெட் வசதி இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க, தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மெசேஜ் பல பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஃபார்வர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரே மெசேஜ் தான் போட்டு அழுத்துனாங்க அப்படின்னா மொத்த பேருக்கு வந்து போய் சேரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பெய்ட் பாட்ஸை வந்து ரெடி பண்ண முடியும் சாஃப்ட்வேர் மூலிமா. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி சில வெப்சைட்ஸ் வந்து இருக்குது, ஸ்பெஷல் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அது மூலிமா நீங்கள் ஒரு கம்பெனியே வச்சுருக்கிற மாதிரி கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி நீங்கள் காலும் பண்ணிக்கலாம். அப்போது உங்களோட ஓன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்லேருந்து வர்ற மாதிரிலாம் தெரியாது. ஏதோ ஒரு கம்பெனிஸ்லேருந்து வர்ற மாதிரி, ஏதோ யூஎஸ்லேருந்து வர்ற மாதிரி, பிலிப்பைன்ஸ்லேருந்து வர்ற மாதிரிலாம் கூட நமக்கு கால்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. 0லேருந்து ஆரம்பிக்கும், எப்படினாலும் ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் பாட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங்ஸ்க்கு வந்து மிஸ்ட் கால் கொடுக்குற மாதிரி பேயிங் பாட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அண்டு ப்ரொமோட்டர்ஸ்ன்றது வந்து தப்பான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு செலிபிரிட்டிக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பிஆர் அப்படின்றவங்க கம்பல்சரி வந்து இருப்பாங்க. பிஆர்ஓ அப்படின்றவங்க வந்து கம்பல்சரி இருப்பாங்க. இன்க்ளூடிங் ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்க்கும் இருக்காங்க, ஒவ்வொரு ஆக்டருக்கும் இருக்காங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. குறிப்பாக சொல்லணுன்னா விஜய் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மினே இருக்காங்க. ட்விட்டர் ஸ்பேஸை வந்து இது பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அட்மினே இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அட்மினை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கூப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி சோசியல் மீடியாவை ஆக்டிவில் வச்சுக்கிறதுக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமே வச்சுருப்பாங்க செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே ஓகேங்களா. ஸோ அது வந்து தப்பு கிடையாது. பட் ஓட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயந்தான். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெய்ட் பாட்ஸ்னால் என்ன, பிஆர்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதை நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே இருந்த ஆதங்கம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவோம், ஆனால் கீழே வந்து போய் பார்த்தாக்க பூர்ணிமா பற்றி பேசினா பூர்ணிமாவோட பிஆரா நீங்கன்னுவாங்க, அர்ச்சனா பற்றி பேசினாக்கா அர்ச்சனாவோட பிஆரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிறைய விஷயங்களை வந்து எங்களாலே பேச முடியறதில்ல அப்படிங்கிறதா உண்மையும் கூட. இப்போ மாயா அண்ட் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி கூட நிறைய சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் படுத்துக்கிட்டு வந்து ஓகே ரெட் கார்பெட்லாம் வந்துடுச்சு, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணுறதெல்லாம் கஷ்டம், ஸோ அதனால் நீ வந்து காசை எடுத்துகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கிட்ட மாயா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பூர்ணிமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மாயா என்ன சொல்லுவாங்க, என்னால் தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பூர்ணிமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்லை நீங்கள் வந்து காசு எடுத்துகிட்டு போங்க, நான் வந்து தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள் தான், ஸோ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க. இதை விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெஃபினேஷன் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ தூரம் வந்து அவங்க நெகட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஓப்பனில் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கீழே வந்து கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பயந்துகிட்டே வீடியோஸ் போடாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ அர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் கமெண்ட் அடிக்கிறது சாதாரணமாக அடிச்சுட்டு போயிடலாம். பட் அதுக்கு நாங்கள் வந்து உட்காந்து அதை பார்க்கும்போது எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் நான் ரிவ்யூவை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்ருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து எபிசோட்குள்ளே வந்து போயிடலாம். மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் அண்ட் பெய்டு பாட்ஸ்
யாருக்கெல்லாம் இருக்குது, எந்த கண்டஸ்டன்ட் வந்து வெளியே வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் இன்னொரு கண்டஸ்டண்ட்டை கை காட்டி வந்து சொல்லணும். இதில் வந்து அர்ச்சனா அவர்கள் தான் அந்த டாஸ்க்கே படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ விஜய் வர்மா தான் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3 வீக்ஸ்லேயே எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார், ஓட்டிங்ஸ் எல்லாம் இல்லாமல். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்து இத்தனை நாட்கள் இருக்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பெய்ட் பாட்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை வந்து பிஆர்ஓ வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு டவுட்டை தான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து அப்படி ஏற்றுக்கோங்க, கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா சொன்னாங்க. அதுக்கடுத்தா மாயா வந்தாங்க. மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாங்க. விஷ்ணுவை ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணிட்டு வெளியே உள்ளே வந்திருக்காரு. குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாரு இல்லையா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு பிஆர்ஓ செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவர் நாமினேஷனில் வரும்போது எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவோட வெளிப்படையாக சில விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு மாயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க விஷ்ணுவை. அதுக்கடுத்தா விஷ்ணு வந்து சொல்கிறாப்புல என்ன யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை சொல்லும்போது அவர் சொல்கிறார் இதே தான், அவர் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் அவங்க வந்து வந்திருக்காங்க, பிஆர்ஓ இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. சாதாரணமாக எனக்கு அறிவு இல்லை, அப்படி இருக்கிற நானே வந்து ஒரு பிஆர்ஓ செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அர்ச்சனா வந்து ஒரு நாலேஜ் பர்சன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஓ எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து சொல்கிறாப்புல. அதுக்கடுத்தா விஜய் வர்மா வராரு. விஜய் வர்மா வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொன்ன பதிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து இன்னொரு பதில் வந்து சொல்கிறாரு. என்னன்னா நான் 3rd வீக்கே வந்து போயிருக்கவே மாட்டேன், ஒருவேளை நான் பிஆர்ஓலாம் செட் பண்ணி வந்துட்டு இருந்தேன்னா. ஸோ அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு வந்து தெரியாது அப்படின்றதோடு நிறுத்திக்காமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து சேர்ந்து சொல்லிட்டார். என்ன அப்படின்னா நான் வந்து வெளியே போயிட்டேன், வெளியே போன உடனே அதுக்கப்புறம் தான் வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்து அர்ச்சனா எல்லாருமே வந்தாங்க. ஒரு 2 டேஸ் ஒரு புள்ளி பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் அர்ச்சனா 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 அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இவங்க வந்து பெய்ட் பாட்ஸோ இல்லை வந்து பிஆர்ஓவோட ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அதே மாதிரி எங்கள் அக்கா ஓவியாவுக்கே இவ்வளோ தூரம் வந்து ஆர்மி இல்லை, இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோவர்ஸ் இல்லை, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படிரா வருது அப்படிங்கிற யோசனை நான் வெளியே இருக்கும்போதே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாப்புல. அதுக்கடுத்தா 5th வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணிச்சந்திரா வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னார், எனக்கு இந்த பிஆர்ஓ பாட்ஸு ஓட்டு இது எல்லாமே எனக்கு என்னன்னே தெரியாது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க, என்னென்னு கேட்டாங்கன்னா ஏன்பா ஒரு வீடியோ வந்து பண்ணி கொடுங்க, நான் வந்து வேணால் அந்த நாமினேஷன்லாம் வரும்போது உன்னோட வீடியோ போட்டு ஓட்டிங்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் கடைசி வரைக்குமே வீடியோ கூட கொடுக்காம நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா சொல்கிறார். அதுக்கடுத்தா பூர்ணிமா வராங்க. பூர்ணிமா தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் மூலிமா வந்து ஓட்டிங்ஸ் வந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் பிஆர்ஓ வந்து இப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னல. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு 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 பூர்ணிமா வந்து வச்சாங்க. ஸோ இதனால் வச்சதின் காரணமாக பூர்ணிமாவும் கண்டிப்பாக பிஆர் இதெல்லாமே வந்து செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் தான் அவங்க, அதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. அதே மாதிரி அர்ச்சனாவை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணி தான் பேசினாங்க, பட் சிரிச்சிட்டே பேசினாங்க. இந்த விம் லிக்யூட் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்துச்சு, அதே மாதிரி டாமெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்துச்சு. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் ஓட்டிங்ஸ் வந்து பயங்கரமாக எகிரிட்டு போயிட்டே இருக்குது. இவ்வளோக்கும் ரவீனாவுக்கும் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகம் அர்ச்சனாவை விட. ஆனாலும் ரவீனா இருக்கிற டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா இருந்தாங்க, அப்போ அதிகமான ஓட்டிங்ஸ் வந்து ஓகே. அதுக்கப்புறம் ரவீனாவை விட்டு வேறு ஒரு டீம் போனாக்கா மொத்த ஓட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது, அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு டாஸ்க்குக்கே இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓட்டிங்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பிஆர்ஓ வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அடித்து உடச்சி சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து பெருசாக வந்து கவலைப்படலை, அண்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் விசித்ரா மேடம் வந்து வராங்க. விசித்ரா மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனா வந்து 1st வீக் 2nd வீக் எல்லாம் வரும்போது ஓகே நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணால் அது எங்கெங்கேயோ போச்சு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாகனா திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணால் அப்புறம் ஒரு வீக்கில் வந்து மாட்டிக்கிட்டா, அதுக்கப்புறம் உடனே ஒரு கம்பேக் வந்து கொடுத்தா. ஸோ எது எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு கரெக்டாக கிளியராக வந்து தெரிஞ்சு வச்சிட்ருக்கா. அதே மாதிரி உள்ளே வரும்போதே ஒரு புக்கு எழுதி வச்சு ஒரு செமினார் மாதிரி ஒரு லெசன் மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு தான் இங்கே எல்லாது மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேம் சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நடக்குது, அது என்னன்றது அதுக்கு பின்னாடி பார்க்கலாம். அதுக்கடுத்தா தினேஷ் வந்து வராப்பில். தினேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு கண்டிப்பாக பிஆர்ஓ வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல்லே வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஓ கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து கொடுத்து சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பிஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய
பிஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிஆர்ஓ மட்டும்தான் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தினேஷும் சில விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாரு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து மூளைக்கு ஏற்றுக்கிறாங்க அர்ச்சனா. எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட அதே மாதிரி அர்ச்சனா போய் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. நான் பிஆர்ஓக்கு வந்து செலவு பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து அதே மாதிரி இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணணும், இவ்வளோ இது பண்ணணும், பாட்ஸ்க்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எதுக்கு வந்து நான் இங்கே வரப்போகிறேன்? ஒருவேளை அந்த அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே வரேன். அந்த அமௌண்ட் இருந்துட்டு தான் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேனே, நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேனே, இல்லை நான் வெளியே இருந்தே வந்து என்ன நான் வந்து பூஸ்டப் பண்ணி பயங்கரமாக செலிபிரிட்டி ஆகிருப்பேனே, நான் வந்து இங்கே வந்த நோக்கமே வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சு கலைஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா போய் மாயா அண்ட் பூர்ணிமா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் பண்ணாமா அர்ச்சனா, அவங்க வந்து வரும்போது இப்படி இருந்தாங்க, அப்புறம் இப்படி ஆனாங்க, அப்படி ஆனாங்க, நான் சொன்னது ஏதாவது தப்பாயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிமா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொன்னது தப்பு இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் அந்த இந்த லெசன் அப்படின்லாம் வந்து சில விஷயத்தெல்லாம் சொன்னீங்களே, அதுதான் கொஞ்சம் பயங்கரமாக போயிடுச்சு, அதனால தான் அவங்க கோவப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பூர்ணிமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஏமா நான் வந்து இப்படிலாம் சொல்லமா அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா சொல்கிறாங்க. நார்மலாக தான் சொல்கிறாங்க. பட் அர்ச்சனா வந்து பயங்கர காண்டாயிடுறாங்க. காண்டானது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வந்து உங்கள் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்களே, அப்போல்லாம் வந்து நீங்கள் நடிச்சுட்டு தான் இருந்தீங்களா, இன்றைக்கி மட்டும் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது புள்ளி எல்லாம் பண்ணும்போது கூடவே இருந்தாங்க. இவ்வளோக்கும் அவங்களோட பிரச்சனைக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து சொல்லிட்டாங்களே, பிஆர்ஓ இருக்குது, அதனால தான் இவ இப்படி இருக்கா, ஃபஸ்ட் வீக் இப்படி இருந்தா, செகண்ட் வீக் இப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து இப்படி மோசமாக பேசுகிறாங்க. பேசுனது மட்டும் இல்லை, திடீர்னு கூட்டு உட்கார வச்சு அம்மு செல்லம் பட்டுன்னு கொஞ்சறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க. சடனாக வந்து இப்படியும் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நிலைப்பாடு தான் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு ஃபேக்காக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. அம்மு செல்லம் பட்டுன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ஃபேக் நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே விசித்ராவும் தன்னுடைய வாதத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. நீ கூட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க் வரும்போது என்ன கேவலமாக பேசினேன், அப்போ நான் கூட தான் அழுதேன், அன்றைக்கி நீ எதுவுமே கேட்கல அப்படின்னா அது என்னுடைய தாட் மேடம், என்னுடைய இது மேடம், அது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஒரு பக்கம் வந்து பேச ஆரம்பிக்க அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. அது நீங்கள் எபிசோட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு ஸ்டோர் ரூமில். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் அதுவும் இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்பெட், ஓகேங்களா, ரெட் கார்பெட், ஓகே கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் பாய்ஸ் எல்லாம் போய் சமைக்க போயிடுறாங்க. விசித்ரா மேடம் வந்து நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து வேணான்றாங்க. அர்ச்சனா இல்லை வேணாம் மேடம், தயவுசெய்து வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் தான் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெட் கார்பெட் வந்து இப்போ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மாயாவோட மனநிலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பூர்ணிமா கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெட் கார்பெட் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, நம்ம வந்து வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் பணத்தை தூக்குறதுக்கு ஐடியாவோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பூர்ணிமா வந்து நீங்கள் தூக்குறதுனா தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து கிவ் அப் வந்து பிடிக்காது, தோற்று போகிறது எனக்கு வந்து பிடிக்காது, அக்செப்டபுளும் கிடையாது, அது நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே நினைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இருந்து விளையாடுங்க, இல்லைன்னாக்கா பரவாயில்ல, நீங்கள் காசு எடுத்துக்கோங்க, நீங்கள் அக்செப்டபிள் வந்து பண்ணிக்க முடியாது தோத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, ஸோ அதனால் நான் வேணால் எடுக்காமல் இருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க. பட் மாயா வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஷேரிங் வந்து இருக்குது. அது வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம விட்டு கொடுக்கும். அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வருது, சீன்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி எபிசோடில். டாஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணப்பொட்டியை யார் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமா பேசுகிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி எபிசோட், அதாவது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து லைவில் வந்து வரும். யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரவி அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.5 லட்சம் ரூபாய் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான அப்டேட்டு. ஸோ கைஸ், இன்றைக்கான எபிசோடில் முக்கியமாக பேசப்பட்டது பிஆர்ஓ, அதுக்கப்புறம் பெய்ட் பாட்ஸ் பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுவே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டேன். அதை தாண்டி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி மட்டுமே நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்ப்பீங்களான்னு எனக்கு வந்து தெரியல, சாரி ஃபார் இட். ஏன்னா நான் வந்து இந்த பிஆர் பற்றியும் அதுக்கப்புறம் வந்து பெய்ட் பாட்ஸ் பற்றியுமே ஒரு 8-9 நிமிஷம் வந்து பேசிட்டேன், சாரி ஃபார் இட். ஸோ அதனால் பேச வேண்டிய அவசியம் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய
கரெக்டான ஜென்யூனான கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள் கமெண்ட் செஷனில். ஸோ நான் அதை கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.